விவசாயியும் மந்திர பூனையும். ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான விவசாயி ஒருவர் வசித்து வந்தார். அவருக்கு ஒரு சிறிய வயல் இருந்தது. அதில் கடுமையாக உழைத்தும் அவருக்கு போதுமான விளைச்சல் கிடைக்கவில்லை. ஒருவேளை உணவிற்காகவே அவர் தினமும் போராடினார். ஒரு நாள் விவசாயி தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு அழகிய ஆனால் மிகவும் மெலிந்த பூனை ஒன்று வந்தது. அதன் உடலில் பல காயங்கள் இருந்தன. இரக்க சுபாவம் கொண்ட விவசாயி அந்த பூனையை கவனமாக எடுத்து தனது வீட்டிற்கு கொண்டு சென்று அதற்கு சூடான பாலும் உணவும் கொடுத்து காயங்களுக்கு மருந்து போட்டார். சில நாட்களில் பூனை பூர்ண குணமடைந்தது. அந்த பூனை குணமடைந்த பிறகு அது சாதாரணமாக இருக்கவில்லை. அது ஒரு மந்திர பூனை. ஒரு நாள் இரவு பூனை விவசாயியிடம் பேசியது. அன்புள்ள ஐயா, நீங்கள் என் மீது காட்டிய கருணைக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். நீங்கள் என்னிடம் என்ன கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு ஒரு வரமாக கொடுப்பேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் கேட்கும் வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அது எனக்கு 2 மடங்காக கிடைக்கும். ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டது. விவசாயி ஒரு கணம் யோசித்தார். நான் ஒரு வீடு கேட்டால் பூனைக்கு 2 வீடுகள் கிடைக்கும். நான் நிலம் கேட்டால் பூனைக்கு 2 மடங்கு நிலம் கிடைக்கும். பூனை நன்றாக வாழ்வதில் என்ன தவறு என்று நினைத்தார். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் விவசாயி. அப்படியானால் நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று கேட்டது பூனை. விவசாயி சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்தார். அவர் கேட்கும் வரத்தை பூனை இரட்டிப்பாக பெறுமே என்ற எண்ணத்தில் தனக்கு பெரிய வரங்களை கேட்க தயங்கினார். திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் புன்னகையுடன் பூனையிடம், எனக்கு நீ ஒரு வரம்தான் கொடுக்க வேண்டும், அதுவும் என் வயலின் நடுவே மிகப்பெரிய ஒரு ஆழமான பள்ளம் வேண்டும் என்று கேட்டார். மந்திர பூனை அதிர்ச்சியுடன், ஐயா, நீங்கள் கேட்பது என்ன? அது உங்களுக்கு எந்த பலனையும் தராது. மேலும் அது எனக்கு 2 மடங்கு பள்ளத்தை கொடுக்குமே. எனக்கு 2 பெரிய பள்ளங்கள் கிடைத்தால் நான் எங்கே வாழ்வேன் என்று கதறியது. விவசாயி அமைதியாக, நான் கேட்ட வரத்தை நீ கொடுக்க வேண்டும், நீ கொடுத்தாக வேண்டும் என்று கூறினார். பூனைக்கு வேறு வழியில்லை. அதன் வாக்குப்படி அது விவசாயியின் வயலில் ஒரு மிகப்பெரிய ஆழமான பள்ளத்தை உருவாக்கியது. அதே நேரத்தில் அந்த மந்திர காரணமாக பூனைக்கு 2 மடங்காக 2 மிகப்பெரிய ஆழமான பள்ளங்கள் கிடைத்தன. பூனையால் அந்த பள்ளங்களில் வாழவோ தப்பிக்கவோ முடியவில்லை. பூனை பயந்து போய் விவசாயியிடம் மன்னிப்பு கேட்டு, தயவு செய்து என்னை விடுங்கள். நீங்கள் கேட்டதை விட ஒரு நல்ல வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றது. விவசாயி சிரித்துவிட்டு, சரி, எனக்கு ஒரு வரம் கொடு. நான் இப்போது கேட்டேன் அல்லவா, அந்த 3 பள்ளங்களையும் மூடி அதற்கு பதிலாக மிகவும் வளமான ஒரு நிலமாக மாற்று என்று கேட்டார். பூனை வேகமாக தன் மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த 3 பள்ளங்களையும் மூடி அவற்றை பொன் போன்ற வளமான விளைநிலமாக மாற்றியது. மந்திர விதியின்படி விவசாயிக்கு ஒரு வளமான நிலம் மட்டுமே கிடைத்தது. தன் சூழ்ச்சியினால் தப்பிக்க முடியாது என்று உணர்ந்த பூனை விவசாயியை வணங்கி விடை பெற்றது. அதன் பிறகு விவசாயி அந்த வளமான நிலத்தில் உழைத்து செழித்து வாழ்ந்தார். நீதி: ஆபத்தை கொடுக்காதபடி சிந்தித்து செயல்பட்டால் பேராசைக்காரர்கள் தங்கள் சொந்த வலையில் வீழ்வார்கள். Like and subscribe.